திருப்பூர் மாவட்டத்தில் பாத்திர உற்பத்தி தொழிலாளர்கள் கூலி உயர்வு கேட்டு 25 நாட்களுக்கு மேலாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். திருப்பூர் மாவட்டம் அனுப்பர்பாளையம், அம்மாபாளையம், அங்கேரிபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் 200க்கும் மேற்பட்ட பாத்திர உற்பத்தி பட்டறைகள் உள்ளன. அங்கு பணிபுரியும் 5000த்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தங்களுக்கு கூலி உயர்வு வழங்க கோரி கடந்த 25 நாட்களுக்கும் மேலாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பாத்திர விற்பனையாளர்கள் பல்வேறு காரணங்களை கூறி தங்களுக்கு கூலி உயர்வு தர மறுப்பதாக தொழிலாளர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். விலைவாசி ஏற்றத்திற்கு தகுந்த கூலி வழங்கப்படாததால் தாங்கள் மிகுந்த பாதிப்பிற்குள்ளாவதாக தொழிலாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். பாத்திர தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்க 20 வருஷமா பாலிசி போடுறேங்க சார். ஒரு பாத்திரத்துக்கு 1 ரூபா தான் கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு 100 ரூபா தாங்க சார் கூலி உயர்வு கேட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. 100 ரூபா வச்சுட்டு திருப்பூரில் எந்த இதுவும் பண்ண முடியாதுங்க சார். அதனால் கூலி உயர்வு வேணும். 1 மாதம் ஸ்ட்ரைக் வச்சாச்சுங்க சார். பாத்திர உற்பத்தி தொழிலாளர்கள் சங்கமும் பாத்திர விற்பனையாளர்கள் சங்கமும் கடந்த 2014ஆம் ஆண்டு செய்து கொண்ட கூலி ஒப்பந்தம் ஜனவரி மாதத்துடன் முடிவடைந்து விட்டது. இந்நிலையில் கூலி உயர்வு தொடர்பாக பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தியும் பாத்திர விற்பனையாளர்கள் சங்கத்தினர் கட்டுப்படியாகும் கூலியை தர மறுப்பதாக பாத்திர தொழிலாளர்கள் புகார் கூறுகின்றனர். கிட்டத்தட்ட ஒரு 10 முறை பேச்சுவார்த்தை நடந்துருச்சு. 10 முறை பேச்சுவார்த்தை நடந்து கூட அந்த தொழிலாளர்களுடைய ஒரு நியாயமான ஊதிய உயர்வுக்கான ஒரு முன்னேற்றங்கிறது இதுவரைக்கும் ஏற்படலை. ஏன்னா ஒரு வேலை நிறுத்தம்ங்கிறது காரணமே இன்றைக்கி ஏறி இருக்கிற விலைவாசி தான். ஒரு கடுமையான உடல் உழைப்பை செலுத்துகிற தொழில் தான் பாத்திர தொழில்ங்கிறது. வேலைநிறுத்த போராட்டத்தால் மேலும் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இவ்விவகாரத்தில் அரசு தலையிட்டு உரிய தீர்வு வழங்க வேண்டும் எனவும் பாத்திர உற்பத்தி தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுதீஷ்.